ஹாய் எவ்ரிபடி. எல்லோரும் இன்னைக்கு அரசு விடுமுறையில் இருக்குங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து பக்ரீத் தியாக திருநாள். ஓகே, பக்ரீத் தியாக திருநாள் அப்படிங்கிறது எதுக்காண்டி கொண்டாடப்படுது, இல்லை எந்த இடத்துல தியாகம் வருது? இறை தூதராக இருக்கிற தந்தை இறைவனை கனவுல காண்கிறார். தன்னுடைய மகனார பலி கொடுக்க சொல்லி ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவுல படி அவர் தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாரு. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது, அந்த கனவு வந்தது நிச்சயமாக இறைவனிடம் வந்ததாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை செயல்படுத்துங்க தந்தையே. இந்த விஷயத்தில் இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ தியாகம்ன்றது பொறுமை தான், பொறுமையின் மறுவடிவம் தான் தியாகம். எதை சொல்கிறார் அவர் பொறுமையாக இருப்பேன்ட்டு? பலியிடுறதுக்காண்டி நீங்கள் வைக்கும்போது நான் அந்த இடத்துல பொறுமையாக இருப்பேன் இறைவனுக்காக என்று. ஸோ நம்ம வாழ்க்கையில் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடைபெறணும்னா அதுக்கு தியாகம் அவசியம். அந்த தியாகத்துக்கு மூல பொறுமை. ஸோ இனிய நாளில் எல்லாரும் பொறுமையுடன் கூடிய அந்த தியாகத்தை செய்வதற்கு, அதன் மூலம் வெற்றி அடைவதற்கு தயாராகவும். It's me, Azif. Take care, bye.